நாம இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியில நாம சொன்ன அடுத்தது டைட்டேனியம் ஆக்சைடு சம்பந்தமாக பார்த்து வாசிச்சு வர சொல்லி பிள்ளைகளா டைட்டேனியம் ஆக்சைடு உற்பத்தி சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற டவுட்டுகள் இருந்தா நீங்க கேட்கலாம். நம்ம அதுக்குள்ளால நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சார் புல்மொட்டையில் இருந்து தானே சார் இல்மனைட் இருக்குன்னு சொல்கிறாங்க, இல்மனைட் தொழிற்சாலை இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இல்மனைட்ல இருந்தா சார் டைட்டானியம் பிரிச்செடுக்கிறாங்க. ஓ, டைட்டேனியம்னு நாம சொல்றது டைட்டேனியம் ஆக்சைடை தான். இந்த டைட்டேனியம் ஆக்சைடு வந்து பிரதானமாக ரெண்டு இடத்துல ரெண்டு கனிமத்தில் காணப்படுது. ஒன்று ரூட்டாயில், அடுத்தது இல்மனைட். இந்த ரெண்டும் இலங்கையில கரையோரத்துல பெரும்பாலான பகுதிகளில் இருச்சு. அதுல மிக செறிவாக மிக அதிகமாக காணப்படுவது புல்மோட்டையில இருக்கிற அந்த இல்மனைட் என்ற அந்த 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 இடத்துல இல்மனைட்டும் இருக்கு, ருட்டைலும் அங்கதான் இருக்கு. இந்த இல்மனைட்டுக்கும் ருட்டைலுக்கும் இடையில வித்தியாசம் என்னன்னா, ரெண்டுலையும் டிஐஓட்டு இருக்கு. ஆனா இல்மனைட்ல எஃப்இஓவும் சேர்ந்து இருக்கு. அப்ப அது கிட்டத்தட்ட எஃப்இ TiO3 வடிவத்தில் காணப்படுது. FeO TiO2 இப்படி காணப்படுது. ஆனா ரூட்டைல அநேகமா TiO2 வடிவத்தில் தான் அந்த ரூட்டைலே இருக்கு. ஸோ இந்த ரெண்டுலையும் இருந்து தான் TiO2 பிரித்தெடுக்கப்படுது. வேற ஏதாவது டவுட் இருக்கா சார்? இப்ப அந்த TiO2 வந்து இல்மனைட்ல இருந்து எப்படி சார் பிரித்தெடுக்கிற? ரைட். அப்ப TiO2 நாம ரூத்தைல இருந்து பிரிச்செடுக்கலும் இல்மனைட்ல இருந்து பிரிச்செடுக்கலும். நாம உங்களோட சிலபஸ்ல இருப்பது என்னென்றால் இல்மனைட்ல இருந்து பிரிச்செடுக்கிறது இல்ல, ரூட்டைல இருந்து TiO2 தயாரிக்கிறது தான் நம்மளோட சிலபஸ்ல இருக்கு. ஏன்னா இல்மனைட்ல இருந்து பிரிச்செடுக்கக்குள்ள இரும்பு ஆக்சைட்டை அகற்றுவது சம்பந்தமா வேறு படிமுறைகள் தேவைப்படுது. அப்படி இல்மனைட்ல இருந்து பிரிச்செடுக்கிற ஒட்சைட்ல வந்து ஒரு 70% தயாரிக்கலாம். அதுக்கு பிறகு அது ரூட்டைல இருந்து தயாரிக்கத்தான் நல்ல தூய்மையானது நாம அதிகமாக செய்யலாம், தயாரிக்கலாம். ஸோ அந்த இல்மனைட்ல இருந்து எப்படி தயாரிக்கிறது சம்பந்தமா உங்களுக்கு கேள்வி வராது. ரூட்டைல மூலப்பொருளா பயன்படுத்தி எப்படி தயாரிக்கிறது சம்பந்தமாகத்தான் உங்களுக்கு கேள்வி வரும். ரைட். வேற ஏதாவது சார்? இந்த டைட்டேனியம் ஃப்ளோர்னு சொல்றாங்களே சார், அதுலயும் இதைத்தான் பயன்படுத்துறாங்க. அப்ப டைட்டேனியம் ஃப்ளோருக்கு வளமையா ஒரு வேறு மாபிள் அது வேற ஃப்ளோருக்கு பயன்படுத்துற மாதிரி டைட்டேனியத்தையும் ஃப்ளோருக்கு பயன்படுத்தலாம். அப்ப அதுலயும் இதே தான், டைட்டேனியம் ஆக்சைடு தான். அது ஏனென்றால் டைட்டேனியம் கொஞ்சம் முறிவுச்சுட்டி, கொஞ்சம் முறிவு குணகம் கூடியது. அதனால திரைப்படையக்குள்ள அது வெண்ணிறமாக இருக்கும். ஸோ இது வெள்ளையா தென்படுறதால பல இடத்துல என்ன செய்யறாங்கடா இதை பயன்படுத்தலாம். ஒரு காகிதத்துல இதை பயன்படுத்துறாங்க அந்த வெண்மைக்காக வேண்டி. அந்த ஒரு பேப்பர் நல்ல குவாலிட்டியா இருக்கும், வெள்ளை பேப்பர்னு சொல்லுவாங்க. டைட்டேனியம் பயன்படுத்தினா அந்த ஒரு ஷைனிங் ஒன்று வரும், வெண்ணிற ஷைனிங் ஒன்று வரும். அதே நேரத்தில் சில செரமிக் ஐட்டம்ஸ்ல இதை பயன்படுத்துறாங்க. ஸோ அநேகமான விடயங்கள்ல அந்த வெண்ணிறம் வாரத்துக்கு காரணம் இதுதான். வேறு ஏதாவது சார்? சில மருந்து பட்பசை இதுல எல்லாம் டைட்டானியம் பயன்படுத்துறேன்னு சொல்றாங்களே சார், உடம்புக்குள்ள போகக்குள்ள இதெல்லாம் எதுவும் பாதிப்பு ஏற்படும் வருமா? எந்த ஒரு விடயமும் உடம்புல பட்பசை அல்லது உணவு வேண்டியதாக பயன்படுத்தினா உடம்புல ஏற்படுற பாதிப்பு மிக முக்கியம். என்ன, டைட்டேனியம் 3D மூலகங்கள்ல தாக்க வீதம் குறைஞ்ச மூலகம். அதனால உடம்புகள்ல பாதிப்பு ஏற்படுத்துறல. அதனால மருத்துவ ரீதியான இந்த பட்பசை இது மாத்திரமல்ல, இந்த உணவுப் பொருட்கள்ல அல்லது இந்த நீங்க கூறுற பொருட்கள், இந்த எலும்புகள்ல உடைவு ஏற்பட்டா, உதாரணமாக இந்த ஹிப் ஜாயின்ல இருக்கிற அந்த எலும்பு சொக்கட் ஜாயின் அது வந்து உடைஞ்சா முதியவர்கள் நம்ம என்ன செய்வோம்னா டைட்டேனியலாக்கப்பட்ட எலும்பைத்தான் நம்ம வைப்போம். ஏன்னா உடம்போட தாக்குதிறன் குறைவது, சடத்துவத்தன்மையானது. அப்ப சடத்துவத்தன்மை கூடதால தாக்குதிறன் குறைஞ்சதால உடம்புல பயன்படுத்துற பல இடங்கள்ல இதை பயன்படுத்தலாம். அநேகமான டைட்டேனியம் ஜாயிண்டுகளுக்கு இந்த இரும்பு அந்த அதற்குள்ள இருக்கிற அந்த ஜாயிண்டுகளை நம்ம இதனாலதான் டைட்டேனியால் ஆக்கப்பட்ட உலோகங்களால தான் நம்ம செஞ்செடுப்போம். இதுதான் காரணம் அதுக்கு. சார் இந்த இப்ப இந்த சன்கிரீம்ல சார் டைட்டேனியத்தோட பயன்பாடு என்ன சார்? ரைட். அப்ப சன்கிரீம் வந்து நம்ம போடுறதுக்கு காரணமும் அந்த யூவி கதிர்கள்ல வர அந்த வந்து அதுல எரிச்சலை தடுக்கிறது தானே. அப்ப அதுல இருந்து தடுக்கிறதுக்காக வேண்டி, அது பட்டு தெரிப்படையணுமே, அவை தெரிப்படைகிறதுக்காக வேண்டி அந்த வெண்ணிறத்தால் ஆக்கப்பட்ட அந்த கிரீமாக எண்ணமும் மாறுறதுக்காக வேண்டி, தெரிப்படைகிறதுக்காக வேண்டி, தோல்ல ஏற்படுற எரிச்சலை குறைக்கிறதுக்காக வேண்டி நம்ம டைட்டேனியத்தை சன்கிரீம்ல நாம பயன்படுத்துவோம். அதுவும் ஒரு லாபமாக இருக்கும். சார், இந்த தூய்மையான TiO2 உருவாக்குறதுக்குன்னு சொல்லி ஏதாவது தனித்துவமான முறைகள் இருக்கா சார்? அப்ப TiO2 வந்து உருவாக்குறதுக்கு நாம பயன்படுத்துற முறை தான் நாம சொல்லுவோம் இந்த குளோரைட்டு செயின் முறைன்னு சொல்லி. இந்த குளோரைட்டு செயின் முறை சம்பந்தமாகத்தான் நம்ம இங்க முக்கியமா பார்க்க போறோம். TiO2 ரூட்டைல இருந்து உருவாக்குறது சம்பந்தமா.
அப்ப இது 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 இதை பத்தி நீங்க கேள்விகளை கேட்கலாம். இந்த 2020ஆம் ஆண்டு 10வது ஏற்பாட்டில் வந்து இதை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க சார். இதில் பயன்படுத்தப்படுற மூலப்பொருட்கள் என்னன்னு சொல்லி ஒருக்கா கேட்டிருக்காங்க சார். ரைட். அப்ப 2020ஆம் ஆண்டு 10வது ஏற்பாட் வந்து நியூ சிலபஸ்ல முதலாவது கேள்வி வந்திருக்கு 2020. இப்ப முதல்ல மூலப்பொருட்கள். இதுல மூலப்பொருட்கள் நாம 4 மூலப்பொருட்கள் பயன்படுத்துவோம். ஒன்று ரூட்டைல், இன்னொன்று Cl2, அடுத்தது இங்க நாம கட்கரி கோக் பயன்படுத்துவோம், கட்கரி, அடுத்தது ஆக்சிஜன். இந்த 4 தான் பிரதான மூலப்பொருட்களாக பயன்படுத்துவோம் நாம இந்த இல்மனைட்ல இருந்து தயாரிக்கல, ரூட்டைல இருந்து. ஸோ இதுதான். இப்ப இதன் போது என்ன செய்வோம்டா, முதலாவது அந்த கட்கரி அந்த அதில் இருக்கிற ரூட்டைல இருக்கிற நீரை ஆவியாக்குறதுக்காக வேண்டி ஒரு 200 தொடக்கம் 300 பாயசிக்கு வெப்பம் ஏற்றுவோம். அப்ப நீரெல்லாம் நீராவியா போயிருமே. ஏன்னா அடுத்தடுத்த தாக்கங்கள் நீர் இடையூறு செய்யக்கூடாது. அப்ப நீரை இல்லாம ஆக்கணும். அப்ப முதலாவது வேலை நீரை ஆவியாக்குதல். இந்த வேலையை 200 தொடக்கம் 250 பாயசிக்கு 200 தொடக்கம் 300 பாயசிக்கு வெப்பம் ஆக்கி இதாகட்டுவான். அதற்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், இங்க டைட்டேனியம் ஆக்சைடு ரூட்டைல் இருக்கு தானே, அதை வந்து கார்பனோட தாக்கமடைய செஞ்சு இங்க கார்பனை CO2 ஆக டைட்டேனியம் ஆக்சைடு முதல்ல என்ன செய்யும்டால் கார்பனோட தாக்கமடைய செஞ்சு டிஐ இங்க டைட்டேனியம் உலோகமும் இங்க CO2 வாயுவும் இங்க உருவாக்கப்படும். இந்த டைட்டேனியத்தை தான் எடுத்து என்ன செய்வாங்கண்டா, அந்த அதுக்குள்ள இருக்கிற இதுக்குள்ள Cl2 வாயுவை இதுக்குள்ள செலுத்தித்தான் இங்க TiCl4 இங்க உருவாக்கப்படுறாங்க. TiCl4 உருவாக்கப்படுறாங்க. இதை ஒட்டுமொத்தமா தாக்கமா எழுதுனீங்கடா, TiO2 சக இங்க டைட்டேனியம் வெட்டுப்பட கார்பன் சக Cl2 இங்கால CO2 சக TiCl4 உருவாகும். ஸோ முதல்ல டைட்டேனியம் ஆக்சைடை டைட்டேனியமா மாத்தி அந்த டைட்டேனியத்தை தான் Cl2ஓட தாக்கமுறை செஞ்சு TiCl4 உருவாக்கப்படுறாங்க. அதைத்தான் ஒட்டுமொத்த தாக்கத்தையும் நாம இங்க எழுதியிருக்கோம். விளங்குதா? ஸோ இப்படித்தான் TiCl4 முதல்ல உருவாக்கித்தான் அதற்கு பிறகுதான் மீண்டும் தூய்மையான டைட்டேனியம் ஆக்சைடை அவங்க உருவாக்க போறாங்க. வேற ஏதாவது இதுல டவுட்கள்? இதைத்தான் சார், இந்த உற்பத்தி செயல்முறையை தான் சார் அடுத்த பாட்டாவே கேட்டிருக்காங்க அந்த 2020. அது இல்ல என்ன மாதிரி இதை உற்பத்தி செய்யறாங்க. இது ஒரு முதலாவது பாட்டு. இந்த பாட்டுக்கு பேர் சொல்றது, இது 2 பாட்டுல நடைபெறும் இந்த செயல்முறை. ஒன்று குளோரினேற்ற செயல்முறை, இன்னொன்னுதான் ஒட்சியேற்றம். இது குளோரினேற்ற செயல்முறை. இந்த செயல்முறைக்கு பேர் என்ன சொல்ற? குளோரினேற்றம். பாருங்க, டைட்டேனியத்துக்கு குளோரினேற்று TiCl4 உருவாக்கிட்டோம். அப்ப இது குளோரினேற்ற செயல்முறை. இன்னொரு செயல்முறை இருக்கு, அதான் ஒட்சியேற்ற செயல்முறை. விளங்குதா? ரைட். வேற ஏதாவது இதுல குளோரினேற்ற செயல்முறையில வேற ஏதாவது டவுட் இருக்கா? சார் இந்த டைட்டானியம் ஆக்சைடுக்கு நேரடியாக Cl2 போட்டால் TiCl4 வராதா சார்? ஏன் கார்பன் போடத்தானே வேணும்? ரைட். அப்ப இதுல கேக்குறாங்க, TiO2க்கு Cl2 சேர்த்து TiCl4 உருவாக்க இயலாதாண்டு, இப்படி ஒரு தாக்கத்தை நேரடியா செய்யலாதாண்டு கேக்குறாங்க. ஓ சார். TiCl4 உருவாகாது. இப்ப டைட்டேனியம் +4, இங்கேயும் +4, Cl2 0, இங்க -1. அப்ப Cl2 போட்டா இது தாழ்த்தப்படும், Cl-. யார அப்ப ஒட்சியேற்றப்படுற? டைட்டேனியம் ஒட்சியேற்றப்படுமா? +4 தான் உயர் ஒட்சியேற்றம். ஒட்சிசன் Cl2 ஒட்சியேற்றுமா? இல்ல. ஏன்னா Cl2க்கு தாழ்த்த அழுத்தம் குறைவு, ஒட்சினுக்கு தாழ்த்த அழுத்தம் கூட. 1.23 வோல்டேஜ், இதுக்கு 1. அப்ப இது தாழ்த்த அழுத்தம் வித்தியாசம் வராத, ஒட்சியேற்றம் வலிமை குறை உண்டதால ஒட்சியேற்ற முடியும். எந்த தாக்கம் நடக்கிறது. அதனாலதான் டைட்டேனியமா முதலாவது மாத்தி பிறகு டைட்டேனியத்தை Cl2 போட்டி ஒட்சியேற்றும். அப்ப குளோரின் டைட்டேனியத்தை ஒட்சியேற்றும், TiO2 ஒட்சியேற்றாது. விளங்குதா? ரைட். இதனாலதான் நாம நேரடியா போடுறதுல 2 படியில நாம இதை செய்யறோம். வேற ஏதாவது இதுல டவுட் இருந்தா முக்கியமா குளோரினேற்ற செயல்முறையில கேளுங்க டவுட். குளோரினேற்றம் தான் விளங்கப்படுத்திருக்கோம். சரி, இந்த தாக்கம் அகவெப்ப தாக்கமா புறவெப்ப தாக்கமா எப்படி சார் கண்டுபிடிக்கிற? இது ஒரு உண்மையாவே இது ஒரு புறவெப்ப தாக்கம். இது எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா, சிம்பிளான விஷயம் ஒண்ணு என்னன்னா, CO2 உருவாகுனா அது புறவெப்பம்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா கார்பன் ஒட்சிசனோட தாக்கம் அடைஞ்சு வார CO2 உருவாகிற தாக்கம் இருக்கு. இதன் போது உருவாகிற வெப்ப உருவாற்றம் -393 kJ/mol வரும். மிக அதிகமான புறவெப்பம். ஸோ அது ஒட்டுமொத்த தாக்கம் CO2 உருவாகுனா அது புறவெப்பமாகத்தான் இருக்க போகுது. உதாரணமா ஒரு ஹைட்ரோ கார்பனை நீங்க தகனிக்க செய்றீங்க, CO2 உருவாகுது, அதிக புறவெப்பம். ஏன்னா CO2 உருவாகிறதால அதுவே அதிக புறவெப்பத்துக்கு பங்களிப்பு செய்யுது. ஸோ இது ஒரு புறவெப்ப தாக்கம்.
அதனால தான் இதை அப்படி செய்கிறோம். அடுத்தது இதை வந்து நாம் என்ன செய்வோம், இந்த இதுக்கு நம்ம வெப்பமேற்றுவோம். கிட்டத்தட்ட 950 பாகைசி வெப்பமேற்றித்தான் 950 பாகைசி, கிட்டத்தட்ட 950 1000 பாகைசி வெப்பநிலையில தான் இந்த தாக்கத்தை நாம் என்ன செய்வோம்டா, இந்த தாக்கத்தை நாங்க நடத்துவோம், இந்த வெப்பநிலையை. இப்ப இதுல ஏதாவது டவுட் சார்? இப்ப இந்த தாக்கம் புறப்பம் தானே சார்? ஓ. அப்ப 950 பாகைசியில சார் வெப்பமேற்றினா வந்து ரீசார்ஜோட தத்துவப்படி தாக்கம் வந்து பின்னோக்கி தானே சார் நகரும்? ஓ. அப்ப என்ன சரி இந்த நகராதா சார் அந்த பின்னோக்கி நகரக்குள்ள TiCl4 எப்படி மாறுன்னு கேக்குறீங்க. அதாவது இந்த தாக்கம் புறவெப்ப தாக்கம்டா அவர் கேட்கிறாருன்னா, வெப்பநிலையை கூட்டுனா லிச்சிட்டு இந்த அப்படி அகவெப்ப திசையில பின்னோக்கி தானே. அப்ப இது புறவெப்பம்டா, இது அகவெப்பம் தானே. அப்ப சமன்ல இங்க ஒண்ணு நடந்தா TiCl4 தான் உருவாக்க போறீங்கன்னா விளைவு குறைவா தானே வரப்போகுது. அதை எப்படி ஏன் உருவாகுது, அப்ப ஏன் நம்ம வெப்பநிலையை கூட்டுறீங்கன்னு சொல்லி அவர் கேட்கிறார். அப்ப அதுதான் அதனுடைய விளக்கம். என்ன விளக்கம்டால், இது உண்மையாகவே பின்னோக்கி தான் நடக்குது. ஆனா இண்டஸ்ட்ரியல்ல நம்மளுக்கு முக்கியம் தாக்க வீதம், உருவாகிற நேரம் தான் நம்மளுக்கு முக்கியம். அப்ப நேரம் குறைவாக இருக்கணும்டா, தாக்க வீதம் கூட இருக்கணும். புறவெப்பமோ அகவெப்பமோ ஒவ்வொரு 10 பாகைசிக்கும் தாக்க வீதம் 2 மடங்கால் அதிகரிக்கும். அப்ப தாக்க வீதம் கூடுனா ஓரளவு நேரத்தில் உருவாகும் விளைவின் அளவு TiCl4 என்ன செய்யும், கூடும். நாம உருவாகிற TiCl4 உடனே அகற்றிட்டு இருந்தோம்டா நம்மளுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அதிக TiCl4 வரும். நாம கன நேரம் வச்சிருந்தா தான் சமநிலையின் பக்கம் பின்னோக்கி நகரும். நாம தான் கன நேரம் வச்சிருக்க மாட்டோமே. உடனடியே TiCl4 நாம என்ன செய்வோம், அகற்றி நாம அதிக விளைவுகளை TiCl4 பெறலாம். இப்படித்தான் முழு இண்டஸ்ட்ரியல்லையும் வெப்பநிலை புறவெப்பமாக இருந்தாலும் வெப்பநிலை கூட்டுவோம் தாக்க வீதத்துக்காக வேண்டி, நேரத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி. நேரம் தான் இண்டஸ்ட்ரியல்ல காசு ஆக இருக்க போகுது. ஸோ அதனால நாம அதுக்காக வேண்டி தான் நம்ம இப்படி செய்யறோம். வேற ஏதாவது குளோரின் செயல்முறை டவுட் சார்? இந்த TiCl4 திண்மமா தானே காணப்படும், ஆனா இங்க வாயுவா வருது ஏன் சார்? ரைட். அப்ப இங்க TiCl4 இயல்பா ஒரு என்ன ஒரு டி தொகுப்பு உலோகத்துல குளோரைட் தானே, திண்மமா தானே இருக்கணும் உலோக குளோரைட். இதுவும் உலோகம்தான். அப்ப உலோக குளோரைட் தான், அயன் சேர்வை தான். இதைத்தான் காணப்படும். இதுல உருகுநிலையே 134 பாகைசி, கொதிநிலை 134 பாகைசி. அப்ப 134 பாகைசி கீழே திரவமா காணப்படும், 134 பாகைசிக்கு மேல வாயுவா காணப்படும். அப்ப இங்க TiCl4 கேஸ் தான் உருவாகுது. உண்மையா TiCl4 கேஸ் தான் உருவாகுது. ஏன், இங்க 1000 பாகைசி வெப்பநிலையில நாம வச்சிருக்கோம். அப்ப 134 பாகைசிக்கு மேல அது வாயு தானே, 134 கீழே தானே திரவம். அதனால இங்க TiCl4 கேஸ் தான் இங்க உருவாக போகுது. ஆகவேதான் நாம இதை ஒடுக்கி 134 பார்க்க குறைச்சி வெப்பநிலைய அதை திரவமாக நாம பெறப்போறோம். ரைட்டா, அதை வந்து திரவமாக பெறப்போறோம். இதுதான் இப்படித்தான் நம்ம TiCl4 திரவத்தை நாம என்ன செய்வோம், தூய்மையான திரவத்தை நாம தூசுகளற்ற மாசுகளற்ற திரவத்தை நாம இப்படித்தான் உருவாக்குவோம். ஸோ ஆரம்பத்துல TiCl4 கலவையில TiCl4 Cl2 வாயு கலவை தான் காணப்படும். அதை ஒடுக்கித்தான் நம்ம என்ன செய்வோம், TiCl4 பெறுவோம். முதலாவது TiCl4 திரவமா வந்துடும். Cl2 கொதிநிலை ரொம்ப குறைவு. அப்ப Cl2 திரவமாகிறதுக்கு ரொம்ப வெப்பநிலையை நல்லா குறைக்க வேண்டி வரும், 25% குறைக்க வேண்டி வரும். ஸோ நாம முதலாவது இங்க திரவமாக TiCl4 தான் வரும். 134 விட குறைஞ்சா அப்ப இப்படி நம்ம TiCl4 திரவத்தை நம்ம உருவாக்குவோம். வேற ஏதாவது சார்? அந்த TiCl4 ஒட்சியேட்டி திரும்ப திரும்ப TiO2 ஏன் சார் பெறணும்? ஆரம்பத்துல வந்து TiO2 பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் நாம என்ன செய்ய போறோம்டா, இங்க இருக்கிற TiO2 இங்க இருக்கிற TiCl4 பயன்படுத்தி என்ன செய்ய போறோம்டால், இங்க மீண்டும் இங்க TiO2 நாம உருவாக்க போறோம். இது உங்களோட ரிசோர்ஸ் புக்ல இருக்கு. ஒட்சிசனோட தாக்கமடைய செஞ்சு TiO2வையும் அங்க Cl2வையும் உருவாக்க போறோம். இந்த TiO2 தான் நாம மீண்டும் கார்பன் Cl2 செலுத்தி இந்த சொறிமுறையை இதை மீண்டும் செய்ய போறோம். TiCl4வையும் CO2வையும் உருவாக்க போறோம். இந்த TiCl4 மீண்டும் ஒட்சிசன் 1000 பாகைசில செலுத்தி TiO2 உருவாக்க போறோம். இதன் போது Cl2 வரப்போகுது. இப்படித்தான் இந்த தாக்கம் நடக்க போகுது. ஆகவே இங்க நாம என்ன செய்ய போறோம்டா, TiCl4 உருவாகிற TiCl4 ஒட்சிசனோட மீண்டும் நடத்தப்படும். அதுக்கு பேர் தான் ஒட்சியேற்ற செயல்முறை. அப்ப ரெண்டாவது செயல்முறை ஒட்சியேற்றம். இதன் போது TiCl4 ஒட்சிசனோட தாக்கம் TiO2 உருவாகவும் அந்த TiO2 மீண்டும் பழைய நிலைமைக்கு ஆரம்பிச்சு TiCl4 உருவாக்கி மீண்டும் ஒட்சியேற்றி TiO2 மிக அதிக தூய்மையான TiO2 இவ்வாறான செயல்முறை மூலமாக நாம் என்ன செய்ய போறோம், உருவாக்க போறோம். இதுல வேற ஏதாவது சார்? அப்ப
இதுல உருவாகிற அந்த Cl2க்கும் CO2க்கும் என்ன சார் நடக்கும்? ரைட். இப்ப இங்க உருவாகிற Cl2 வந்து என்ன நடக்கும்டா, மீண்டும் இந்த குளோரினேற்ற செயல்முறைக்கு மீள் சுழற்சிக்கு இங்கேயும் பயன்படும், இங்கேயும் பயன்படும், மீள் சுழற்சியாக திரும்பியும் பயன்படுத்தப்படும். CO2 என்ன செய்யும்? சூழலுக்கு வெளியிடப்படும். சூழலுக்கு வெளியிடப்பட்ட என்ன செய்யும்? அதுக்கு CO2 IR கதிரையும் உறிஞ்சும், அரைவாழ்வு காலமும் கூட. ஆகவே அது ஒரு பச்சை விட்டு விளைவு. உலக பூகோள வெப்பமாதலை அது வந்து என்ன செய்ய போகுது? ஏற்படுத்தக்கூடியது. கருநேரத்துக்கு வழியில் இருக்கக்கூடியது, அது வெப்பத்தை உறிஞ்சக்கூடியது. உலக பூகோளமாதல் வெப்பத்தை ஏற்படுத்தி சூழல் பாதிப்புகளை அது ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படுது. வேறு ஏதாவது சார்? இந்த அமோனியா உற்பத்தியிலையும் CO2 வருது, CO2 உற்பத்தியிலையும் CO2 வருது. அப்ப இந்த CO2 வந்து பூகோள வெப்பமாதலுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி பங்களிப்பு செய்யுது. அப்ப அமோனியா உற்பத்தியில இருந்து வர CO2 விட இதுல இருந்து வர CO2 கூடுதலான பாதிப்பு. ரைட். அப்ப CO2 வந்து மிக அதிகமாக உருவாகுது, வேறு கைத்தொழில இருந்தும் உருவாகுது, தகனிப்பதன் மூலமா. சோ இங்கேயும் CO2 உருவாகுது, ஒன்று இதன் மூலமாக உருவாகுது. அடுத்து 950 பாய்சியை நீங்க கொடுக்கறதா இருந்தா ஏதாவது எரிபொருளை தகனிச்சு தானே உருவாகணும், அதனாலையும் CO2 உருவாகுது. அப்ப இங்க 2 காரணத்தால பிரதானமாக CO2 உருவாகுது. இது மிகவும் அதிகமானது. 3.6 மெட்ரிக் டன் CO2 ஒரு 2006ல அந்த டைட்டேனியம் உற்பத்தியில வெளியிடப்பட்டிருக்கு. ஆனா அமோனியா உற்பத்தியில 2.9 டன் தான் CO2 தான் வெளியிடப்பட்டிருக்கு. அதோட ஒப்பிடக்குள்ள அமோனியா உற்பத்தியோட CO2 ஒப்பிடக்குள்ள டைட்டேனியம் உற்பத்தியால வருகின்ற CO2 மிக அதிகமாக இருக்கும் போது ரெண்டுமே பூகோள வெப்பமாதலுக்கு ஏற்படுத்த போகுது. இது இன்னமும் கூட பாதிப்பாக இது ஏற்படுத்த போகுது. வேறு ஏதாவது? அதே நேரத்துல இதையும் இன்னொன்னையும் நாம சொல்லிக்கொள்றோம். இதுல என்னன்னா, இங்க TiCl4 உருவாகிறது தானே, TiCl4 குளோரினேற்ற செயல்முறை உருவாகி தூய்மையாக பெறப்படக்குள்ள இங்க 2 பக்க விளைவுகள் இங்க உருவாகிற பக்க விளைவுகளான இங்க CO2 HCl போன்ற பக்க விளைவுகள் அங்க உருவாகும் போது அது வந்து தவிர்க்கப்படும். இல்லைங்களா? அதெல்லாம் வந்து CO என்ற பக்க விளைவுகள், நச்சு விளைவுகள் எல்லாம் உருவாகுவது இங்க வந்து அதுல இருந்து அகற்றி போட்டு நம்ம இதை நடத்துவோம். இந்த தூய்மையானது வடிச்சு பிறகுள்ள வாயு கலவையில இருந்து TiCl4 வேறையா ஒடுக்கி எடுக்கிறீங்களே, அப்போ அந்த வாயு கலவையில இருக்கிற CO எல்லாம் வந்து இல்லாம போயிடும். இது ஒரு லாபமாகவும் இருக்கும். சார், இந்த TiO2 உற்பத்தியை பத்தி கேட்கப்பட்ட அந்த 2020ஆம் ஆண்டு எஸ்ஐலே கேட்டிருக்கீங்க. 2020 கேள்வியில TiO2 உற்பத்தி தொழிற்சாலையை தாவிப்பதற்கு எதிர்பார்த்தா வந்து அது பூர்த்தி செய்யப்பட வேண்டிய 3 தேவைகளை குறிப்பிடுங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ரைட். இப்ப இது எல்லா கேள்விக்கும் பொருந்தும். டைட்டேனியம் உற்பத்தியோ, அமோனியம் உற்பத்தியோ, HNO3 உற்பத்தியோ, HSO4 உற்பத்தியோ, நீங்க ஒரு ஃபேக்டரி ஒன்னா கட்ட போறீங்கடா, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பார்ப்பீங்க, என்ன பார்க்க போறீங்க? இப்ப இந்த இடத்துல நான் ஃபேக்டரியா கட்ட போறீங்கடா, முதல்ல ஃபேக்டரிக்கு முன்னுக்கோ ஃபேக்டரிக்கு உள்ள ஃபேக்டரிக்கு வெளியே 3 பகுதியா பிரிங்க. ஃபேக்டரிக்கு உள்ள இருந்து என்ன வரப்போகுது? மூலப்பொருட்கள் வரப்போகுது. ஸோ மூலப்பொருள் இருக்கிற இடத்துலயே கட்டினீங்கடா உங்களுக்கு லேசு என்ன போக்குவரத்து வசதி. அப்ப இதுல 2 விஷயம் வந்துட்டு, போக்குவரத்து வசதி அங்க இருக்கணும், 2வது மூலப்பொருள் மிகவும் அருகில் கிடைக்கக்கூடியதா இருக்கணும், மூலப்பொருள் கிடைக்கக்கூடிய வசதி இருக்கணும். இன்னொரு நாட்டில இருந்து கொண்டு வரண்டா சாத்தியம் குறவு. ஸோ அந்த இடத்துல ஃபேக்டரி கட்டணும். மூலப்பொருள் கிடைக்கக்கூடிய இருக்கணும், போக்குவரத்து வசதி வந்து அங்க காணப்படணும். அடுத்தது அங்க இடத்துல ஆளணி எடுக்கக்கூடியதா இருக்கணும். அங்க கூட ஆளணி இருந்தால் என்ன நடக்கும்? அதிக உற்பத்திகளை குறைவான செலவுகள்ல நாம மனித வலுக்களை பயன்படுத்தலாம். அப்ப மனித வளம் அங்க கூடவாக இருக்கணும், அல்லது ஆளணி பற்றாக்குறையோ ஆளணி வந்து மிக அதிகமாக இருக்கணும், பற்றாக்குறை இல்லாம இருக்கணும். அதுல அந்த இடத்துல எப்படி இருக்கணும்? பெரிய இடமா இருக்கணும். ஏன்? களஞ்சியப்படுத்தல் வசதி இருக்கணும். அந்த இடத்துல போதுமான தொழில்நுட்ப வசதிகள் வந்து என்ன செய்யணும்? அங்க செய்யப்பட்டிருக்கணும். அந்த இடத்துல இருந்து இப்ப வெளியே போறீங்க, வெளியே போகல எனக்கும் அங்க கழிவகற்றல் வசதிகள் அங்க இருக்கணும், இல்லாட்டி சூழல் பிரச்சனைகள் வரும், அது தரமற்றதால் போயிடும். அப்ப அங்கிருந்து அங்க கழிவகற்ற வசதி, அங்கிருந்து கொண்டு போவதற்கான போக்குவரத்து வசதி, இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு தொழிற்சாலைக்கு மிக தேவையானது. ஆகவே இந்த 3 தான் குறிப்பிட்டிருக்கோம், நிறைய விடயங்கள் நாம குறிப்பிட்டிருக்கோம். ஸோ எந்த ஒரு தொழிற்சாலைக்கும் இது வந்து கட்டாயம் தேவைப்படக்கூடியதாக காணப்படும். வேற ஏதாவது? இவ்வளவு தானே சார் TiO2 தயாரிப்பு? ரைட், இவ்வளவுதான். இப்போ இவ்வளவுதான் உங்களோட ரிசோர்ஸ் புக்ல கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த ரிசோர்ஸ் புக்ல 33 தொடக்கம் 34வது பக்கத்துல இருக்கிற இந்த விடயங்களை மட்டுமே நீங்க தெளிவா தெரிஞ்சிருந்தால் இதுக்கு பிறகு வரக்கூடிய MCQ ஸ்ட்ரக்சரைஸ் எல்லாம் செய்யலாம். 6 MCQ வாரதால இதை நீங்க இவ்வாறான விதத்துல நீங்க படிச்சு இலகுவாக 6 MCQ 6 மார்க்ஸையும் வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ தொடர்ந்தேர்ச்சியாக உங்களோட கேள்விகளை கேளுங்க.
கேள்விகள் மூலமாக இதை கற்கின்ற போது இலகுவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். அடுத்தது கேள்விக்கு விட அளிப்பதற்கு தான் நம்ம கற்கிற, வெறும் பாடமாக்குறதுக்கு அல்ல. ஆகவே அந்த விதத்தில் நாம கற்கின்ற போது இறுதி பரீட்சையை நோக்கிய தயார்படுத்தல் இலகுவாக நம்மளுக்கு இருக்கும். நாம அடுத்த ஒரு இண்டஸ்ட்ரியல் இதுல நாம அடுத்த கிளாஸை தொடங்குவோம்.